புடவை எடுக்கிறதுக்கா? என்னங்க அவங்க என்ன சொல்றாங்க? எனக்கு எதுவும் தெரியாதுங்க. இவங்க இப்ப சொல்லிதான் இதுக்கு தான் கூட்டிட்டு வர சொன்னாங்கன்னு தெரியும். என்னம்மா நீ இதெல்லாம் முன்னாடியே சொல்றது இல்லையா? என்னம்மாண்ணா, கல்யாணத்துக்கு பொண்ணுக்கு புடவை எல்லாம் எடுக்க வேண்டாமா? அதெல்லாம் வழக்கம் தானடா. அதான் கல்யாண பொண்ணுக்கு புடவை எடுக்கணும்ல அத்தை. நாம இப்ப புடவை எடுக்கிறதுக்கு கடைக்கு போறோமா? ஹை ஜாலி ஜாலி. அக்கா வாங்க, நல்லா இருக்கும். வரும்போது ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டுட்டு வரலாம். சும்மா இருமா மேகலை. ஐயோ, ஆளு வளர்ந்த அளவுக்கு மூளை வளரலையடி. இதெல்லாம் எதுக்கு? வேண்டாம். அதான் நீங்க ஏற்கனவே எடுத்து கொடுத்துட்டீங்களே. அது கோயில்ல அப்ப சிம்பிளா நடக்கிறதுக்கு அவசரமா எடுத்து கொடுத்ததுமா. இப்பதான் பெரிய மண்டபத்துல கல்யாணம் நடக்க போகுதுல்ல. என் மருமகளுக்கு ஒரு நல்ல பட்டுப்புடவை எடுக்க வேண்டாமா? அதெல்லாம் வேண்டாம் சொன்னா புரிஞ்சுக்கோங்க. இந்த கடைக்கு போய் புடவை எடுக்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்கல. நான் வரமாட்டேன். ஐய, என்ன இந்த பொண்ணு நல்ல காரியத்துக்கு புடவை எடுக்க கூப்பிட்டா நான் வரமாட்டேன்னு அபசகடமா சொல்றா. ஏன் கற்பகம், இதெல்லாம் நல்லாவா இருக்கு? அத்தை அவ அந்த அர்த்தத்துல சொல்லல அத்தை. ஆமா வினோ, நீ இப்படி சொல்லுவேன்னு தெரிஞ்சுதான் புடவைக்காரர் வீட்டுக்கே எடுத்துட்டு வர சொல்லிட்டேன். அப்போ புடவைக்காரர் வீட்டுக்கே வந்துருவாரா? நம்ம கடைக்குள்ள போக மாட்டோமா? அப்ப ஐஸ்கிரீம்? என் செல்ல தங்கம், உள்ள ஃப்ரிட்ஜ்ல நிறைய ஐஸ்கிரீம் இருக்கு. அத்தை உனக்கு எடுத்து தரேன் என்ன? நாம இவ வாழ்க்கை பிரச்சனை யோசிச்சுட்டு இருக்கோம். இவன் என்னடானா அல்பமா ஐஸ்கிரீம் கேட்டுக்கிட்டு இருக்கா. விடுமா, வேலைக்கு எனக்கே ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போலதான் இருக்கு. இப்பதாண்டி தெரியுது இவ ஏன் இப்படி இருக்கான்னு. அக்கா, நான் உங்களுக்கு நல்ல புடவையை எடுத்து தரேன். ஏய், இவ இருந்தானா நாம நினைச்ச மாதிரி காரியம் நடக்காது. அம்மா மேகலை, என் செல்லம் வாடி வாடி. இல்ல, நான் வரமாட்டேன். அக்காவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்க. நான் இவங்க கூட தான் இருப்பேன். என்னடி இவ? சரி, நான் கிளம்புறேன். எங்க கிளம்புறீங்க அண்ணி? நாங்கெல்லாம் உங்களுக்கு கிளம்ப விட்டுருவோமா?